போனால் போட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. ஏய் மூதேவி, நீ என்ன எதிர்க்க உட்காந்துருக்க? போற காரியம் என்ன விளைய மாடா? டேய் ஒழுங்கா போயிடு, நான் அப்பன் பாக்குறேன். இல்ல கீச்சிருவாரு விசிலுக்கு போலியா? டேய் ஒழுங்கா போயிட்டால இந்த டப்பா வழியாச்சு. இந்த மூஞ்சிக்கு ஒரு கண்ணாடி இருக்கு. எப்படி சொல்லி வச்ச தருதல? அப்பன் பாரு எப்படி கெத்தா இருக்கான், அந்த மாதிரி இருக்கான். இது என்ன சொத்தியா இருக்கா? நேதா கெத்தா இருக்கு. நேத்துக்கு திருட்டு அந்த ஆயா கிட்ட உதவாங்க. டேய் அதெல்லாம் அப்பாவோட லீலைகள்ரா, அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. சரி சரி போ, எங்க திருட்டு உதவாங்க பெரிய. டேய் எனக்கு தெரியாதாடா, நான் பெரிய கில்லாடிடா. எவனும் பண்ணதையா நான் பண்ணிட்டேன். போய் வேலையை பாடுறா போடா. போ போ, இன்னைக்கு எந்த கேள்வி கிட்ட உதவாங்க பெரிய பாத்துக்கலாம். என்ன கைப்புல போன் பண்ண கூட எடுக்க மாட்டான். சரி ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? அட அட அட, இளநீர் மரம் வச்சு 2 வருஷம் ஆகுது. இந்த இளநீர் என்னைக்கு காய்க்கிறது, நம்ம என்னைக்கு துண்டுறது? டேய் பையா, என்ன பண்ணுகிற? போடா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதா? அப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. நீ ஸ்கூல் பக்கம் போயிட்டு தானே லீவுன்னு தெரியும். ஐயோ, எங்கன்னா புள்ள மாதிரி பேசுதா பாரு, புளி மூட்டை மாதிரி பேசுது. டேய் திருட்டு கொட்ட அப்பா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருட போலியா? ஐயோ எப்படி கரெக்டா சொல்லுது பாரு. ஏய் அது என் தொழிலுடா, அதான் தப்பா பேசாத. ஏய் கைப்புல கைப்புல, எங்கடா ஆளே காணோம்? டேய் அப்பா வந்துட்டான் பாரு உன் சிஷ்ய. நீங்க 2 பேரும் சேர்ந்தாலே விளைக்கணும். டேய் தோபரா, உன்னை புள்ளன்னு பாக்குறேன். என்ன வேணா எது வேணாலும் சொல்லு. என் நண்பனை என்ன சொன்ன, எனக்கு கெட்ட கோவம் வரும். டேய் தம்மோ தொண்டை இருக்கு, என்ன சொல்லிட்டு பாடுறா. டேய் கோச்சிக்காத புரியாசா, அவன் ஒரு விளங்காதவன், ஏதாவது சொல்லிட்டு போட்டான் கூட. டேய் அப்பா ஊர்ல போய் கேட்டு பாரு என்ன பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லுவாங்கன்னு. ஆமா பெரிய இவரு புடலங்க மூக்கா. என்ன பார்த்து குடலா மூக்கு மாதிரி இருக்குன்னு சொல்றியா? உன் மூக்கு தான் நல்லா பெருசா அணகுண்டா மாதிரி இருக்குது. டேய் கைப்புல பாடுறவன் புள்ள என்ன சொல்றான், எல்லாம் உன்னால வருதுடா. சரிடா கோச்சிக்காதடா, நான் பையன் தானே. சரிடா, நீங்க வழி நான் பண்ணிக்கிறா, ரெடி பண்ணிட்டியா? டேய் மாப்பிள்ள, நான் உன்னை நம்பின்னு வந்துக்கிறேன். சரி வா, ரோட்ல போய் பாத்துக்கலாம். இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க, கப்பல் பிசினஸ் பண்ண போறாங்க. எங்க போய் திருடி உதவாங்க வர போறாங்களோ? நேத்தா மருத்துவ கோயில திருட்டு உதவாங்க, அது இன்னைக்கு மாட்டி விட்டுறதுடா. டேய் நேத்து தான் ஏதோ தெரியாம திருட்டு தனமா மாட்டிக்கணும். நான் பாத்துக்கிறேன் வா நீ. டேய் உனக்கு மேல வரேன், இன்னைக்கும் திருட்டு உதவாங்க கேக்குறா, உடம்பு தாங்கலடா. டேய் எவ்வளோ அடி வாங்கிட்டோம், அதெல்லாம் பெரிய விஷயமா? நான் பாத்துக்கிறேன்டா, வாடா நண்பேன்டா. பா காயிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு பீர் போட்டா சூப்பரா இருக்கும். ஏய் மாப்பிள்ள, ஏதோ ஒரு இழிச்சம் வாங்கி வரான், விட்ட போர் மாட்டமான்னு பாரு. நான் பாத்துறேன் இரு. தல வணக்கம் தல. வணக்கம், நான் சொல்லுங்கண்ணா. ஐயோ மாமா, நமக்கு ஏத்த பீசியா, ஏதாவது பிட்ட போடியா? சரி இரு மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன் வா. ஏய் மாப்பிள்ள, அப்பா நல்லா இருக்காரா? யார் இவனுங்க? நம்ம அப்பால விசாரிக்கிறானுங்க, ஒரு வேளை சொந்தக்காரங்களா இருக்கானுங்களோ? ஐயோ மாமா, ஆளை பார்த்தா டம்மி பீஸ் மாதிரி பேசுறான். பாக்கெட்ல வச்சிருப்பானா? வச்சிருப்பான், இரு கேக்குறேன் இரு. ஏய் மாப்பிள்ள, ஒரு 100 வந்தா கூட. அனே ஒரு பிச்சைக்காரன், என்கிட்ட 100 ரூபா கேட்கறாங்க, என்கிட்ட காசு கிடையாது. ஆமா, இவரோட கோட்டி சொந்த கோட்டி கடையில கொட்டி குத்துருவாரு. ஓ பையா, டைம் தாங்க சாயா போலாம். ஓ நான் பாட்டு சிவனேன்னு போய் நேரா கூப்பிட்டு நான் மூவ் பண்றீங்களா? ஏய் போலாம், டைம் வேஸ்ட். ஊர்ல போய் ஆளை போட்டு வரேன், இருடா. தவறி ஒழுங்கா டான்ஸ் ஆடணும். டீச்சர் அக்கா நீ சொல்லி கொடு, நான் சூப்பரா நயன்தரா மாதிரி ஆடுறேன். ஏய் அதுக்கு ஏன்டி ஆயா மாதிரி ஆடின்னு சொல்ற, ஹீரோயின் மாதிரி ஆடு. ஏய் ஆட சொன்னா நல்லா திருச்சா மாதிரி ஆடு பாரு, மூடு வாய. உங்க டான்ஸ் பார்த்து டைரக்டே மயங்க வந்து நடி சில்க் மாதிரி ஆடனடி. ரெடி ஸ்டார்ட் 1 3. ஐயோ மாமா, நடந்து கால்லாம் வலிக்குதியா? என்ன சவுத் போல கூட்டு வந்துட்ட மொட்டை காட்டுல? ஏய் மாப்பிள்ள, இந்த சவுக்கு தோப்பு தானே வீடுங்க நிறைய இருக்கு, அங்க போய் பாத்துக்கலாம் வா. ஐயோ மாமா, பசங்க டான்ஸ் ஆடுனுக்குதா? ஏய் சரி வா போய் பார்க்கலாம் வா. ஏய் அம்மா வணக்கம். சார் வணக்கம் சார், நீங்க யார் சார்? அம்மா ஒண்ணு இல்லம்மா, இங்க டான்ஸ் ஆடுக்கிறீங்களே, அதான் சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தோம். அதுவா அங்கிள், எங்க ஊருக்கு டைரக்டர் வராரு, அதனால நாங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்றோம். மாப்பிள நைஸா நம்ம தான் டைரக்டர்னு சொல்லிட்டு இவட காசை பார்த்து டம்ப் பார்த்து ஓடிடலாமா? ஓகே. அடி குசு குசுன்னு பேசுறாங்க, தெரியல மிஸ். அம்மா நீங்க ஒரு டைரக்டர் வரான்னு சொன்னீங்கல்ல, டைரக்டர் இவர்தாம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கமே இந்த மாதிரி இருக்கு. டேய் நமக்கு வணக்கமா முக்கியம், பணம் தான்டா முக்கியம். கம்முனு சைலண்டா பணத்தை ஆடி போட்டு ஓடிடலாம். ப்ளீஸ் டைரக்ட் அவர் முன்னாடி டான்ஸ் ஆடி காமிக்கலாமா? சார் நாங்க ஆடி காமிக்கிறோம் சார், பாருங்க சார். ஏய் அசிஸ்டன்ட் ஆட சொல்லுவீங்களா? நீ போடா முக்கா, பொறுமையா பேசுவோம், கால கேட்க போதே. அம்மா டைரக்டர் ரெடியா இருக்காருமா, அவங்க மட்டும் ஆடி காமிச்சிங்கன்னா அடுத்த படத்து நீங்க தான் ஹீரோயின். எங்க டான்ஸை பார்த்து நயன்தராவே தோக்க வச்சிருவாங்க சார். அம்மா வாயில சொன்னா பத்தாது, நான் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும். நீ ஆடி காட்டினாதான் உன்னை ஹீரோயின் ஆக முடியும். சார் நீங்க சொல்றது எல்லாம் உண்மையா? அம்மா வெளுத்த பாலை கூட சந்தேகப்படுமா, டைரக்டர் சந்தேகப்படுத்தாத. இவங்க யாரெல்லாம் வச்சு டைரக்ட் பண்ணிருக்காரு தெரியுமா?
அமிதாப் பச்சன், அவனை ஷாருக் கான், நிறுத்துங்களேன்டா. சல்மான் கான், அவன் நிறுத்துறான், ஏன்? லூசுக்கு மட்டும். அடுத்த படம் ஜனநாயகன் 2 விஜய் எந்த டைரக்ஷன் பண்ண போறாரு? டேய் இவர் பெரிய டைரக்டர் விஜய் வச்சுலாம் படம் எடுக்கிறாரு. ஐயோ மாமா, உன்னை உண்மையிலே டைரக்டர் நம்பிட்டாங்கய்யா. நீ ஒரு திட்டு கொண்டு உங்களுக்கு தெரியல, சைலண்டா இரு. அம்மா, டைரக்டருக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் ஆடி காமிங்கம்மா. சார் என் டான்ஸை பாருங்க சார். சார் என் டான்ஸ் நல்லா இருக்கா சார்? ஏமா டான்ஸ் சூப்பரா ஆடுமா, சரியான கலக்கிட்டமா, திரிசாவோட சூப்பரா ஆடிட்டமா நீ. ஆட கைட்டு பாடுறா, உனக்கே கண்ணு தெரியாது, அதை பத்தி திருச்சா மாதிரி ஆயிடுச்சா, பையன் ஆயா மாதிரி ஆயிடுறா. சார் உள்குத்து வெளிய குத்து எல்லாம் இருக்கு சார். தாம் தைகிடு திம் தைகிடு தாம் தைகிடு திம் தைகிடு. மா, உன் டான்ஸ் ஓகே சொல்லிட்டாரு சாரு, நீ செலக்டட்மா. கையில ஏதாவது காசு வச்சு சார் என் போமா. கையில காசே இல்ல சார். இந்த மோதிரம் தான் சார் இருக்கு. இந்தாங்க சார் வச்சுக்கோங்க சார். தங்கண்டா கால் கிராம் தேரும் பொழுதுடா. வச்சு வச்சு கம்மி வச்சு கையில போடுடா. சார் நான் போயிட்டு வரேன் சார். ஆபீஸ்ல உட்காருமா, போமா. மாப்பிள, அத்து வந்து ஆடுங்கம்மா. மா, நீங்க 3 பேர் ஆடுற டான்ஸ்ல டைரக்டரே மயந்து ஊழ்ந்துடணும். சார் எங்க டான்ஸ பார்த்து டைரக்டரே மயங்கி ஊத போறாரு சார். பாருங்க சார். ரெடி 1 2 3 கோ. ஏய் உங்க டான்ஸ் செம சூப்பரா இருந்ததுமா. குஷ்பு போல ஆச்சு, இது இது ராதிகா போல ஆச்சு, அது மாதவி போல ஆச்சு. கணித்த கபோட்டியா இப்போ ஏதோ சின்ன பசங்கடா, சமந்தா, அமலா பாலு, கீர்த்தி ரசம் சொல்றான்னு பார்த்தா பழைய ஹீரோயின், ஓல்டு ஹீரோயின் எல்லாம் சொல்லுங்கிற திட்டு பையா. மா, சூப்பரா ஆடுனீங்களா, நீங்க ஓகே சொல்றாரு டைரக்டர். போய் ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்க, கையில காசு வச்சுட்டு குடுத்துட்டு போமா டைரக்டருக்கு. டேய் அவர் வேற காசு கேக்குறாரு, நம்ம முன்னாடி பண்றது. ஏன்டி கவலை பாரு, நீ சைன் போட்டுருக்க, நான் வளையல் போட்டுருக்க, மோதிரம் போட்டுக்கறாடி. ஏய் அதெல்லாம் விடுங்கடி, நம்ம நடிப்பு தாண்டி முக்கியம். கைட்டி கொடுங்கடி. இந்தாங்க சார். சார் இந்தாங்க சார். வாடா ஓடிலாம் வந்துட போறாரா.